எளிதாக கற்று அழகாக உருவாக்குங்கள். எங்களின் பிளவுஸ் பயிற்சி புத்தகம் உங்களுக்கு வழிகாட்டும். இந்த பிளவுஸ் கட்டிங் கைட் வாங்குபவர்களுக்கு வீடியோ விளக்கம் முழுத்தும் இலவசம். வெறும் 350 ரூபாய்க்கு வீட்டிலிருந்தே தையல் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். வீடியோல நம்ம ஷோல்டர் அளவை தான் அடிப்படையா பார்க்க போறோம். இந்த ஷோல்டர் நமக்கு சரியா இல்லை அப்படின்னா நமக்கு ஜாக்கெட்டு மொத்தமாவே கிளாப்ஸ் ஆகும் அப்படிங்கிறப்பாங்க, அதாவது சீர்குலையும் அப்படிம்பாங்க. ஒரு அளவு ஜாக்கெட்ல இருந்து நீங்க ஷோல்டர் அளவுகளை எடுத்தாலும் சரி, இல்லை நேரடியா ஒரு பெண்ணுகிட்ட இருந்து நம்ம அளவுகள் ஷோல்டர் அளவை அளந்து எடுத்தாலும் சரி, இல்லை மேல் நெஞ்சு அளவு, அதாவது கப்பளவு கிடையாது, மேல இருக்கும் நெஞ்சு அளவு, ஜஸ்ட் அளவுன்னு சொல்லுவோம். இந்த ஜஸ்ட் அளவு அடிப்படையை கணக்கிட்டு நீங்க ஷோல்டர் அளவை கண்டுபிடிச்ச அந்த ஃபார்முலா அளவா இருந்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் ஷோல்டர் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ஷோல்டருக்குள்ள இருக்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சே ஆகணும். நீங்க தெரியல அப்படின்னா உங்களுக்கு தான் இழப்பு. சரிங்களா? உங்களுக்கு நான் புக்கு ரெடியா வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான எல்லா அளவுமே இதுல இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஷோல்டர் அளவு நம்ம பார்க்க போறோம். முன்னாடி ஷோல்டர் பின்னாடி ஷோல்டர்னு சொல்லிட்டு ரெண்டு அளவுகள் இங்க இருக்கு. பின்னாடி ஷோல்டர் நம்ம கரெக்டா வச்சாலும் ஆனா முன்னாடி ஷோல்டர் அளவுல நிறைய பேர் நம்ம வைக்கிறது கிடையாது. அதுக்கு உண்மையான காரணம் என்னங்கிறது நீங்க என்னைக்காச்சும் தெரிஞ்சிருக்கீங்களா? கேட்டா எனக்கு கட்டிங் பண்ண தெரியும், தைக்க தெரியும்னு சொல்லுவீங்க. ஆனா அதுல இருக்க பிழைகளை எந்த அளவுக்கு நீங்க சரி செய்ய தெரியும்னு உங்களுக்கு உங்க மனத்தை கேட்டு பாருங்க. ஓகே, நான் சொல்லித்தரதை நான் சொல்லித்தரேன், தெரியுமா தெரியாதோ அது உங்க விருப்பம். சரி, இப்ப நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறத கவனிக்கலாம் வாங்க. நம்ம ஷோல்டர் அளவுக்கு மட்டும்தான் போறோம். அப்படிங்கும் போது ஷோல்டருக்கு உண்டான கோடை மட்டும் போடுவோம். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா கோடை தள்ளி வைங்க. இந்த கோடை எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் துணி அதுக்கோசம் தான் போட்டிருக்கேன். இப்படி துணியை நீங்க மனசுல நினைவுல வச்சுக்கிட்டா மட்டும் போதும். சரி, இப்ப 36 சைஸுக்கு ஷோல்டர் அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15, ஜஸ்ட் அளவு 36 இன்ச்சு. சரி, இப்ப என்ன மற்ற வீடியோவில் சொல்லித்தராத வித்தியாசமா சொல்லி தருவேன் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். வித்தியாசமா இருக்கா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. இந்த 15ல பாதி எவ்வளோ ஷோல்டர்? ஓ, 7.5. சரிங்களா? அப்ப இங்க கழுத்து இறக்கம் எவ்வளோ வைக்கணும் இந்த 36 சைஸுக்கு? அதாவது உங்க உடல் உங்களுக்கு ஷோல்டர் அளவும் ரெண்டுமே சரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு உங்களுக்கு சொல்லும். ஆனா நீங்க வைக்கக்கூடிய அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம்னு 2 அளவுகள் இருக்கு. முதல்ல இந்த 7.5 நம்ம வச்சிடலாம் இங்க. சரிங்களா? இந்த ஷோல்டர் என்ன அளவோ உங்களோட கழுத்து இறக்கம் முதல் இறக்கம் அதுதான். சரிங்களா? அப்ப இதுக்கு கீழே நீங்க உங்களுக்கு கழுத்து இறக்கம் வேணும் அப்படின்னா அதோட கணக்கு முறைகள் அதோட மாடல் எல்லாமே அப்படியே மாறும். இந்த 7.5 இன்ச்சுக்கு மேல போகும்போது அடுத்த வடிவம் உங்களுக்கு கழுத்து மேல வேணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுகள் அப்படியே மாறும். இந்த தெராஸ் கல்லு நீங்க பார்த்துருக்கீங்களா? எடை போற மிஷின்ல ஒரு சென்டர் பாயிண்ட்ங்கிறது உங்களுக்கு இந்த ஷோல்டரோட அளவுல இந்த பாதி தான் 7.5. இதுதான் உங்க உடம்போட துணிகளை சமமா வச்சுக்கிறதுக்கு உண்டான முதல் அடையாளம். சரிங்களா? சரி, இப்ப நாம இங்க ஒரு ஷோல்டர் அளவை கணக்கிடுவோம். அதுக்கு எவ்வளோ கணக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சொல்ற கணக்கிலே தான் நானும் சொல்ல போறேன். கவனிக்கலாம். இப்ப இந்த இடத்துல இருந்து இங்க 2 இன்ச்சு. ஏன் இந்த 2 இன்ச்சு நம்ம வைக்கணும் பாருங்க. 2 இன்ச்சு குறைச்ச முடிச்ச உடனே இந்த இடத்துல
5.5 இன்ச்சு நமக்கு ஷோல்டர் அளவு கிடைக்குது. சரிங்களா? அப்ப இந்த 5.5 இன்ச்சு எது கணக்கிட்டு நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிங்க. கழுத்து இறக்கத்தை பாருங்க. 1 2 3 4 5 6 7 7.5 இன்ச்சு இருக்கு. சரிங்களா? ஆனா நம்ம இந்த மாதிரி கணக்கிடும் போது 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சுங்கிற மாதிரி கணக்கிடுவோம். அப்போ 8 இன்ச்சு வரைக்கும் நமக்கு கணக்கு பார்த்தா நமக்கு 2 இன்ச்சு இங்க குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க விதியா மாறுது. சரி, அப்ப 1 2 3 4 5 6 7 8 இன்ச்சு நாம இங்க குறைச்சிட்டோம். பின்னால வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப பிரச்சனையே எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முன்னால தான் பல பேர் பல வகையில ஸ்டைலா போடுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இங்க பாருங்க, ஷோல்டர் இவ்வளவுதான் வைப்பாங்க. அதுல இப்படி போட்டு முன்னாடி கழுத்தை இப்படி வைப்பாங்க. அப்புறம் இப்படி போட்டு இப்படி இழுப்பாங்க. இது இல்லாம இதுல இன்னும் குடஞ்சி வேற இப்படி எடுப்பாங்க. முதல்ல அது சரியா தப்பா நான் சொல்லல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்ப முன்னாடி கழுத்து இறக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 6 இன்ச்சு இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல இருந்து இங்க 6 இன்ச்சு நாம இங்க வைக்கிறோம். இப்ப நல்லா கவனிங்க. இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு புரியாம போறதுக்கு மெயின் காரணமே. 7.5க்கு 7.5 8 இன்ச்சு இறக்கும் அப்படின்னா 2 இன்ச்சு நம்ம குறைச்சிட்டோம். ஓகேவா? அப்ப 5.5 இன்ச்சு. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 1.5 இன்ச்சு இங்க வித்தியாசம் இருக்கா? அப்ப இதுல இருந்து இது மேல ஏறிடுச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு புரியறதுக்கோசரம், சரி இங்க 1.5 இன்ச்சுங்களா, அப்ப இங்க 3 புள்ளி அளவுக்கு உங்களுக்கு இங்க தள்ளி வரணும். இப்படி தள்ளி வராதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இப்போதைக்கு உங்களுக்கு நான் இது புரிய வைக்கிறதுக்கு 6 இன்ச்சுன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல 6 இன்ச்சு இங்க வருது. அப்ப 6 இன்ச்சு மாதிரி இங்க மாறுது பாருங்க. இப்ப 7.5 இன்ச்சுக்கு இங்க வந்துருச்சு. 6 இன்ச்சுக்கு தகுந்த 6 இன்ச்சு இங்க வரணும். இதுல 2 மெத்தட் கையாளுவாங்க. ஒண்ணு என்னன்னா, இப்படி ஷோல்டரை இங்க பெருசா வச்சிருவாங்க. இதை வச்சுட்டா இது பிடிச்சி தைக்கிறதுக்கு இங்க உள்ளே இருக்கும், அந்த 3 புள்ளி அளவுக்கு. சரிங்களா? இல்லைன்னா ஒரு சில டெய்லர் இதுல பாத்தீங்கன்னா இந்த கோட்டை இப்படி வெளியில போட்டுருவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்களே, இதுக்கு காரணம் அதுதான். நல்லா கவனிங்க. இன்னொரு அளவு இங்க இருக்கு. இதுதான் நமக்கு குழப்பி விடுற அளவு. இப்ப இந்த 5.5 வச்சுட்டு பிடிச்சி தைக்கிறதுக்கு இங்க தனியா நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா கணக்கு ஒண்ணுதான், அதே தான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை உள்ளேயே நீங்க இங்க வச்சிடணும். அப்படி வச்சா இந்த கோட்லயே நீங்க இதை முடிக்கலாம். சரி, ரைட்டு. அப்ப இந்த கணக்கு நம்ம இப்படிதான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டா ஆமா. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. 2 சிக்கல் இங்க இருக்கு. அது என்னன்னா, நீங்க நேர் கட்டிங் போடுறீங்களா இல்ல கிராஸ் கட்டிங் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிதான் இங்க இருக்கு. அப்ப நேர் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா நீங்க இந்த அளவை அப்படியே வச்சிடணும். சரிங்களா? அப்ப உங்களுக்கு இது கரெக்டா இருக்கும். இதுவே நீங்க கிராஸ் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா நீங்க 1/4 இன்ச்சு அந்த எக்ஸ்ட்ரா பிடிக்கிற அளவுக்கு பத்தியா, இந்த 5.5 இன்ச்சு அளவுக்கு நீங்க பின்னால என்ன அளவு வைக்கிறீங்களோ அந்த அளவு அப்படியே இங்க வச்சிடலாம். அதுக்குன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பின்னால நான் வரைபடம் போடும் போது உங்களுக்கு நான் அதை புரிய வைக்கிறேன். அப்ப இந்த 5.5 இன்ச்சு உங்களுக்கு இங்க அப்படியே இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்த சிக்கல் என்ன இன்னொன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மூட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த மூட்டுல 2 வகையான மெத்தட்ல இருப்பாங்க. ஒண்ணு வளைஞ்ச மூட்டு மாதிரி இயல்பா முன்னாடி நோக்கி இந்த ஆங்கர் எல்லாம் பார்த்திருப்பீங்க பாத்தீங்களா, இந்த துணியை மாற்றத்துக்கு அது எப்படி பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா வளைஞ்சு முன்னாடி வரும். இதுவே நெஞ்ச நிமித்தி நிப்பாங்க இந்த போலீஸ்காரங்க மாதிரி.
அப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் விரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு கணக்கு முறைகள் இருக்கு, ஆனால் அது இந்த பாடத்தில் வேண்டாம். ஓகேவா? அப்படி ஒன்று இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் கவனிச்சுக்குங்க. இதுதான் முதல் அளவு. இப்போ இதை வச்சு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். முதல்ல ஷோல்டர், பின்னாடி ஷோல்டர், முன்னாடி ஷோல்டர்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது இது வரைபடமாக நம்ம அடுத்த வீடியோவை போடும் போது அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெளிவாக போட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த விளக்கங்களை நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். சீக்கிரமாக யார் புக்கு வாங்கணும் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் புக்கு வாங்கிக்கிங்க. உங்களுக்கு புக்குக்குன்னு சொல்லி தனியாக உங்களுக்கு வீடியோ இருக்குது. இந்த புக்கை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும், எப்படி கணக்கு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாக்கெட்டுக்கு தேவையான அத்தனை அளவுமே இதில் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.